நெத்தனியாஹு இருக்காரா இல்லையான்ற கேள்விக்கு இஸ்ரேல் அரசாங்கம் நிச்சயமாக கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டும், அல்லது அவர் குடும்பத்தினர் வெளிப்படையாக பதில் சொல்லணும். ஏஐ ஒரு சிறந்த டூல். ஐ எம் டைங் ஃபார் காஃபின்னு நெத்தனியாஹு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. நெத்தனியாஹு வெளிப்படையாக எங்கேயும் அவர் நடக்கிறதோ இல்லை யார்கிட்டயோ பேசுற வீடியோ இது வரைக்கும் வரவில்லை. ட்ரம்போட சிறப்பு தூதரும் அவர் மருமகனும் இஸ்ரேலுக்கு வந்தப்போ நெத்தனியாஹுவை சந்திச்ச போட்டோவோ எதுவும் இது வரைக்கும் ரிலீஸே ஆகல. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? ஐஆர்ஜிசி சொல்லியிருக்காங்க, எங்களோட பிரைம் டார்கெட், எங்களோட முக்கியமான தாக்குதல் யார் மேல நடத்துவோம்டா, நெத்தனியாஹு மேலதான். ஈரானோட தாக்குதல் பயங்கரமா இருக்கு. இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் இன்னைக்கு காமெடி பீஸா மாறிடுச்சு. போர்ல எப்பயுமே இன்னொரு நாட்டோட தலைவர்களை கொன்னுட்டா போர் முடிஞ்சிடும் நினைக்கிறது எல்லா டைம்லயும் அது நடக்காது. குறிப்பிட்டு ஈரான் போன்ற நாடுகள்ல அது நடக்கவே நடக்காது. எக்கானமி ஆஃப் எஃபர்ட்ஸ் ஒரு போர்ல குறைந்த செலவில் நம் போரை முடிக்க வேண்டும் என்பதுதான் எல்லா நாட்டோட குறிக்கோளா இருக்கும். ஈரான் $1 செலவு பண்ற போது அமெரிக்கா $100 செலவு பண்ணும். எத்தனை நாள் இந்த போரை நீங்க நீடிக்க முடியும்? ட்ரம்ப் ஒருவேளை இந்த போர் நீண்டு கொண்டே போனால், அமெரிக்கா உயிரிழப்புகள் அதிகமானா, ஈராக்ல டேங்கர் அடிக்கப்பட்டது, அதுல அமெரிக்க வீரர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் 20க்கு மேற்பட்ட பலிகள் இருக்கும். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். சார், கடந்த 2ஆம் தேதி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹுவுடைய அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தியது ஈரான். அதற்கடுத்து நெதன்யாஹு இறந்து விட்டதாக செய்திகள் பரவியது. அதனைத் தொடர்ந்து ஒரு ஏஐ வீடியோ வைரலானது. அதனால் நெதன்யாஹு இறந்து விட்டார் அப்படின்ற போல கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இஸ்ரேல் மறுப்பு தெரிவிக்கல. எப்படி சார் பாக்குறீங்க இதை? நெத்தனியாஹு இறந்துட்டாருன்ட்டோ இல்ல முஸ்தபா கமேனி இறந்துட்டாருன்ட்டோ இவங்க பரப்புற செய்தி இது போர் தந்திரத்துல ஒரு பார்ட். சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்வோம். சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்னா இருக்கிறது இல்லாததாகவும் இருக்கிறதாகவும் பொய்யும் வதந்திகள் இதெல்லாம் போர்ல ஒரு தந்திரம் தான். இது எல்லாரும் பயன்படுத்துற தந்திரம். அதுல ஒரு பார்ட்டா தான் இதை பார்க்கணும். இதெல்லாமே ஊர்ஜிதப்படுத்தாத எதுவுமே ரூமர்னு சொல்லுவோம். இது ரூமர் தான். இது இன்னைக்கு ரூமர் கலப்பி விடுறதுக்கு, பொய்யான செய்தியை கட்டமைக்கிறதுக்கு ஏஐ ஒரு சிறந்த டூல். 6 விரல்கள் இருக்கு நெத்தனியாஹுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சு வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல ஐ எம் டைங் ஃபார் காஃபின்னு நெத்தனியாஹு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. இது வரைக்கும் நெத்தனியாஹு வெளிப்படையாக எங்கேயும் அவர் நடக்கிறதோ இல்லை யார்கிட்டயோ பேசுற வீடியோ இது வரைக்கும் வரவில்லை. அழுத்தம் திருத்தமா சொல்றேன். நெத்தனியாஹுவோட மகனும் அதற்கு இது வரைக்கும் ஓப்பனா பதில் அளிக்கவில்லை. இன்னொன்னு, நெத்தனியாஹுவின் அண்ணன் அவரும் இறந்துட்டு தான் ஒரு தகவல் முதல்ல பரவிச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேலோட இன்னொரு மந்திரி பென் கவீர்னு சொல்லிட்டு அவரும் இறந்துட்டு தான் தகவல் பரவிச்சு. உண்மை, கெனசெட் அவங்களோட பாராளுமன்றம் அடிக்கப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்டோர் இஸ்ரேலில் கொல்லப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலில் சென்ட்ரல் இஸ்ரேல்ல பெருத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. டெல்லவீவ் நகரம் கிட்டத்தட்ட தகர்க்கப்பட்ட கட்டடங்களின் துகள்களால் நிரப்பப்பட்டுள்ளது. ஈரானோட தாக்குதல் மிக பயங்கரமா இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னடான்னா, இஸ்ரேலோட டிஃபென்ஸ், ஏர் டிஃபென்ஸ், அதாவது வான்வெளி பாதுகாப்பு இன்னைக்கு காமெடி பீஸா மாறிடுச்சு. நான் முன்னாடி சொன்னேன், போன வருஷம் 12 நாள் போர்ல கிட்டத்தட்ட மொத்த பேட்டரியாட்டையும் ஆரோ ஸ்லிங்கு இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் 12 நாள்லயே முடிச்சிருச்சு. இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 7-8 நாள்லயே அவங்களோட எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டமும் காலி. சோ அவங்க கிட்ட தேவையான அரண்கள் இல்ல. இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுட்டு அவங்க சண்டை போட முடியுமே தவிர்த்து அவங்க யூஸ் பண்ற ஈரானோட போர் தந்திரத்துக்கு குறிப்பிட்டு ஈரான் கிட்ட விமானப்படை இல்ல, ஈரான் கிட்ட அது இல்ல இது இல்லன்னு சொன்னவங்க எல்லாரும் விமானம் அவ்வளவு தூரம் அவங்க அவ்வளவு காஸ்ட்லியா அவங்க சண்டை போடணும்னு தேவையே இல்லை. இஸ்ரேலோட போர் புரியும் தன்மைக்கும் ஈரான் போர் புரியும் தன்மைக்கும் என்ன வித்தியாசம்? இஸ்ரேல் போரை எவ்வளவு கம்மியான காலத்துல முடிக்கணுமோ அவ்வளவு கம்மியா முடிக்கணும். பிளிட்ஸ்கிரீக் அப்படின்வோம். ஜெர்மானியர்கள் பிரான்ஸை 2ஆம் உலக போர்ல அப்படின்னு சொடக்கு போடுற டைம்ல பிடிச்சாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான், அதே மாதிரி ஒரு போர் தந்திரத்தை தான் இன்னைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா அணுகி இருக்கு. முடரவை அதிரடியா போயிட்டு முடரவை தூக்கிட்டு வருது, அதிரடியா ஒரு நாட்டுக்குள்ள போயிட்டு அந்த நாட்டை நிலகுலைய வைக்கிறது, அதிரடியா கமேனி மற்றும் அவரோட அதிகாரிகளை கொன்னுட்டா ஆட்சி மாற்றம். இந்த அதிரடி எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் நாங்க சொல்லுவோம். அதாவது எதிர்பாராமல் தாக்குவது. அப்ப நிலகுலை செய்யலாம். ஆனா இங்க ராணுவத்தை குவிக்கிறாங்க, இந்த பில்டப் நடக்குது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால அங்க சர்ப்ரைஸே இல்லை. ஆமா,
அன்னைக்கு அடிக்க போறாங்கன்றது தெரியாதே தவிர்த்து அடிக்க போறது உறுதி என்பது எல்லாருக்கும் தெரியும். போர் சூழல் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்ல. இந்த சூழ்நிலையில இப்போ நடந்துட்டு இருக்கிற போர் என்னடான்னா எதிரியோட தன்னம்பிக்கை, நான் கெத்து, நான் பிஸ்தா தெரியுமா, என்ன இன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஒரு படத்துல சொல்லுவாங்க பாருங்க, ரன்ல தான் அந்த ஏரியால வந்து கை வச்சுட்டியா, யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா, யார் மேல கை வச்சிருக்க. அது மாதிரி இஸ்ரேல்ல நெத்தனியாவே போட்டோம். ஏன்னா கிளியரா சொல்லியிருக்காங்க, ஏஆர்ஜிசி சொல்லியிருக்காங்க, எங்களோட பிரைம் டார்கெட், எங்களோட முக்கியமான தாக்குதல் யார் மேல நடத்துவோம்டா, நெத்தனியாஹு மேலதான். உயிரோடு இருந்தாலும் நாங்க விட மாட்டோம், எங்க ஒளிஞ்சிருந்தாலும் நாங்க போடுவோம். ஆமா. ரெண்டாவது, இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே இஸ்ரேலியர்களை ஈரானுக்கு உளவு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நெத்தனியாஹு மீது மிகப்பெரிய அதிருப்தி வளர்ந்து கொண்டு இருக்கிறது உள்நாட்டிலேயே. ஏங்க 6 மாசம் முன்னாடி போன ஜூன் மாசம் தான் இவ்வளவு பெரிய அழிவு, 12 நாள் போர்ல அழிவு சந்திச்சுது இஸ்ரேல். $50 பில்லியன் அளவுக்கு அழிவு சந்திச்சுது. திரும்பி அதுக்கு 3 மடங்கு 4 மடங்கு அழிவை சந்திக்கணும்னா இஸ்ரேல் எப்படி தாக்கு பிடிக்கும்? ரெண்டாவது, இஸ்ரேலோட மிகப்பெரிய வீக்னஸ், அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நிலப்பரப்பு. நார்த்ல இருந்து சவுத்துக்கு மொத்தமே 475 கிலோமீட்டர் தான். அதாவது வடக்குல இருந்து தெற்க நவுந்து வந்தீங்கன்னா அந்த நாடு மொத்தமே 475 கிலோமீட்டர் தாங்க. வெஸ்ட்ல வெறும் 15 கிலோமீட்டர் தான் இருக்கு. சோ நிலப்பரப்பு வந்து ரொம்ப குறுகிய நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புல ஈரான் வந்து தாக்கக்கூடிய இடங்கள் வந்து அதிகம். மெட்ராஸ் சிட்டியை தாக்குறது ஈஸியா, இல்ல நம்ம போயிட்டு வேற ஏதாவது ஊர் புறத்தை, உதாரணத்துக்கு விழுப்புரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க, விழுப்புரத்தை தாக்குறது ஈஸியானா, விழுப்புரத்துல இருக்கிற டார்கெட்டுங்க வந்து விழுப்புரம் நகரம் மொத்தம் தான் கொஞ்சம் அதிகமா மக்கள் தொகை இருக்கும். கிராமப்புறங்கள் அதிகம். மெட்ராஸ், சென்னை முழுக்க மக்கள் தான், முழுக்க. அதாவது இன்ச்சு திரும்புற இடத்துல எல்லாம் சந்து பொந்து இடுக்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமா இருக்கிற இடம் இங்க. சோ உயிர் சேதங்கள் அதிகம் நடக்கும். அவங்க பாராளுமன்றம் தாக்கப்பட்டது, இவங்க பாராளுமன்றத்தை அவங்க தாக்கின சுப்ரீம் கவுன்சிலோட இதை அவங்க திருப்பி அவங்க பாராளுமன்றத்தை இப்ப பதிலுக்கு பதில் அவங்க எதை தாக்குறாங்களோ திருப்பி இவங்க அதை தாக்குறாங்க. தாக்குதலோட தன்மை துல்லியமாயிட்டே போயிட்டு இருக்கு பாருங்க, ஈரானோட தாக்குதல் தன்மை. இன்னொரு பக்கம் லெபனான் கூட இழுத்த பிரச்சனையால ஹிஸ்புல்லா தாக்குதல்களும் இன்னைக்கு துல்லியமாயிட்டே போயிட்டு இருக்கு. சோ எத்தனை நாள் இஸ்ரேல் தாக்கு பிடிக்கும் என்பதுதான் எங்க கேள்வி. இது போர் யார் ஜெயிப்பாங்கன்றது இல்லை. இப்போ போர்ல எத்தனை நாள் வந்து நின்னு தாக்கு பிடிக்க முடியும், அந்த கட்டத்தை போர் எட்டி கொண்டிருக்கிறது. நெத்தனியாஹு உயிரோடு இருக்காரா இல்லையான்ற கேள்விக்கு திட்டவட்டமான என்னோட பதில் என்னடான்னா, இதுவரை ஊர்ஜிதப்படாத தகவல்கள் பல விஷயங்கள் பரவுது. அவர்கள் குடும்பத்தினரும் இதுவரை வெளிப்படையாக வந்து சொல்லல. அரசு அதிகாரிகள் வந்து மீட்டிங் நடத்துறாங்க, அந்த மீட்டிங்ல கூட ஒரு ஆள் இல்ல, அதுக்கு வர வேண்டிய தேவையில்லைன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஈரான்ல வந்து மெஷூத் பெசஸ்கியானும் அலி லார்ஜானியும் 2 பேரும் தெருவுல நடந்து போறத காட்டினாங்க. அது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இருந்தது. இதே நெத்தனியாஹு வந்து அவர் கெனசெட் அடிச்சப்போ, அவங்க பாராளுமன்றத்தை அடிச்சப்போ, இல்ல பென்குரியன் ஏர்போர்ட் அடிச்சப்போ, இல்ல ஸ்டீவ் விட்காஃபும் ஜெராட் குஷ்னர், அமெரிக்காவோட ட்ரம்ப்போட சிறப்பு தூதரும் அவர் மருமகனும் வந்து இஸ்ரேலுக்கு வந்தப்போ வந்து நெத்தனியாஹுவை சந்திச்ச போட்டோவோ எதுவும் இது வரைக்கும் ரிலீஸே ஆகல. அப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? இதெல்லாம் அடிப்படை கேள்விகள். இதுக்கு இஸ்ரேல் வந்து வெளிப்படையான விளக்கம் சொல்ல வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அவரை ஒரு பிளேன்ல உட்கார வச்சு வட்டம் விட்டுட்டு இருக்கு, பிளேன் பல இடங்கள்ல லேண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இஸ்ரேலோட நிலப்பரப்பு சேஃப் இல்லை நெத்தனியாஹுக்கு. அவர் சைப்ரஸுக்கு போயிட்டு அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, இல்லை கிரீஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வான்வெளியிலேயே சுத்திட்டு இருக்காரு. அதை எவ்வளவு தூரம் நம்ப முடியும்ன்றது பெரிய கேள்விக்குறி தான். எவ்வளவு நேரம் வான்வெளியிலேயே சுத்திட்டு இருக்க முடியும்? ரீஃபியூலிங்காவது எங்கேயாவது இறங்கணும் இல்ல பிளேன், அதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல தரை இறங்கணும். சோ அப்போ வந்து மற்ற சேட்டலைட்டுங்க வந்து பார்க்கும். ஈரானுக்கு இப்ப ஃபீடு கொடுக்கறது வந்து பிடையூ சேட்டலைட், சைனாவோட சேட்டலைட். இன்டெலிஜென்ஸ் கொடுக்கறது, உளவு கொடுக்கறது வந்து ரஷ்யாவோட உளவு அமைப்பு. சோ அதனால நெத்தனியாஹு இருக்காரா இல்லையான்ற கேள்விக்கு வந்து இஸ்ரேல் அரசாங்கம் நிச்சயமாக கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டும், அல்லது அவர் குடும்பத்தினர் வந்து வெளிப்படையாக பதில் சொல்லணும், இல்ல அவரே வந்து கூட பதில் அளிக்கணும். எனக்கு ஐ எம் டையிங் ஃபார் காஃபி ஏஐ வீடியோ இன்னைக்கு யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம், பட் பிசிக்கலா அவர் மக்களை அவர் சிங்கிள் ஃப்ரேம் போட்டோஸ் தான் காட்டுறாங்க தவிர்த்து அவர் கூட யாராவது சேர்ந்து இருக்கிற மாதிரியோ ஒரு கேபினட் மீட்டிங்ல இருக்கிற மாதிரியோ இது மாதிரி காட்டல. காஃபி குடிக்கிறார், காஃபி குறையலையே சார், அப்படியே தான் இருக்கு. அதனால்தான் நிறைய ஏஐ வீடியோ ஃப்ளோட் ஆகுதுன்னு நான் சொல்ல வருது. நான் இதே நம்ம ஈரான் சைடு அதே மாதிரி ஒரு போர் தான், அவங்ககிட்டயும் அதே பிரச்சனை ஒண்ணு நிலவிட்டு இருக்கு, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அதே போல காமனுடைய மகன் முஸ்தபா காமனியும் வந்து உயிரோடு இல்ல அப்படின்ற தகவலும் வந்து தீயா பரவி கொண்டிருக்கிறது. ஒண்ணு உண்மை, அட்லீஸ்ட் ஈரான் வந்து ஒத்துக்கிட்டாங்க, அவர் வந்து அவருக்கு அடிபட்டிருக்குன்றதை ஒத்துக்கொண்டுள்ளார்கள். ஆனால் இஸ் டவுன் பட் நாட் அவுட். அப்படி இருந்திருந்தா வந்து என்கிட்ட சரணடைஞ்சிருப்பாருன்னு ட்ரம்ப் சொல்றாரு.
சார் ட்ரம்ப் சொல்கிறதையெல்லாம் நான் முகாந்திரமாக எடுத்துக்கிறதே இல்லை. ட்ரம்ப் வந்து நான் பகலில் பேசுறதை நைட்டு பேச மாட்டேங்கிறேன், நைட்டு பேசுறத காலில் பேச மாட்டேங்கிறாரு. when a man is high on dope he speaks like that அப்படின்வாங்க. இவர் என்ன சாப்பிட்றாருன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது அவரே தற்பெருமை பீத்திக்கிறாரு. நான் பண்ணுறது தான் நல்லது, நான் தான் உலகத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவருக்கு தோதா 2 பேர் இருக்காங்க, பீட்டர் ஹெக்ஸத், மார்க்கோ ரூபியோன்னு சொல்லிட்டு. மார்க்கோ ரூபியோ ஷூ சைஸை வந்துச்சு அமெரிக்காவில் பெரிய கேலி குத்த நடக்குது. ட்ரம்ப் வந்து இவருக்கு ஷூ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஷூ வந்து இவர் காலோட பெருசாக இருக்கு, அதை போட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஏன்னா பயம், அடுத்து போஸ்ட் விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பீட் ஹெக்ஸத் என்னடான்னா அந்த ஜெல்லை தலைக்கு வச்சுக்கிட்டு நல்லா எடுத்து வாரி பெரிய ஆர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர் மாதிரி ஸ்டிப் டைட்டாக கோட்டை போட்டு வந்துட்டு ஐ வில் கில் யூ, நான் அது பண்ணிவிடுவேன் இது பண்ணிவிடுவேன். ஒரு நாட்டோட மந்திரி மாதிரியா பேசுகிறாரு அவர். முஜதபா காமினுடைய நிலை என்ன சார்? ஏன்னா அதான் நான் சொன்னேன், இஸ் டவுன் பட் நாட் அவுட். அவர் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்கலாம் அவர். ஏன்னா இது வரைக்கும் முஸ்தபா கமீனியோட எந்த போட்டோவும் அவர் சார்ஜ் எடுத்தப்புறம், அதாவது அவரை வந்து அதிகாரப்பூர்வமாக நாட்டின் சுப்ரீம் லீடர்னு அறிவிச்ச பிற்பாடு எங்கேயுமே அவர் வந்து வந்ததா யாரும் பார்க்க முடியாது. எந்த போட்டோவும் வரல, எந்த ஒரு வீடியோவும் வரல, எதுவும் வரல. பழைய வீடியோக்கள் தான் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு தவிர்த்து புதுசாக எதுவும் வரல. அந்த கவுன்சிலோட மீட்டிங்கும் வந்து ப்ராட்காஸ்ட் இல்லை. நாங்கள் யாரை தலைவரை தேர்ந்தெடுப்போம்ன்றது எங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டு தவிர்த்து இது வரைக்கும் அவர் வந்து அஃபிஷியலாக மக்கள் கிட்ட பேசினதா எதுவும் இல்லை, கிடையாது. ஸோ அடிப்பட்டதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். ஆனால் உயிரிழந்துட்டாரா அப்படின்றதுக்கான பதில் வந்து இன்னும் யார்கிட்டையும் 100% இல்லை. ஸோ வதந்திகளை நம்பாதீர்கள். அது பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஆகட்டும் இல்லை முஸ்தபா கமீனி ஆகட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்டோட தலைவர் அவங்க அயத்துல்லா கமீனியை டார்கெட் பண்ணதே வந்து மிகப்பெரிய தவறு. ஒரு நாட்டோட தலைவரை டார்கெட் பண்றதுனால, அதை செயலிழக்க வைக்கிறதுனால நாளைக்கு யார் கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துவீங்க? அந்த நாட்டை ஒரு பெரிய ஒரு சிக்கல்லையும் ஒரு அமளியிலையும் ஆழ்த்துறதுக்கான ஒரு தாக்குதலை தான் நான் பார்க்குறேன் தவிர்த்து இது மாதிரியான தாக்குதல் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்டான்னா, இந்தியா வந்து பாகிஸ்தானை சிந்தூரில் தாக்குனாங்க. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் நம்மக்கிட்ட இன்டெல் இல்லாமலையா இருக்கும்? ஷாபாஸ் ஷெரீஃப் எங்கே தங்கிட்டு இருக்காரு, இல்லை முனீர் வீடு எங்கே இருக்குது, இல்லை மற்ற இராணுவ தளபதிகள் வீடு எங்கே இருக்குது, பாகிஸ்தான் ஜனாதிபதியோட வீடு, ஏன் அதெல்லாம் தாக்கல? நம்ம போரில் எப்பயுமே இன்னொரு நாட்டோட தலைவர்களை கொன்னுட்டா போர் முடிஞ்சிடும்னு நினைக்கிறது வந்து எல்லா டைம்லையும் அது நடக்காது. குறிப்பிட்டு ஈரான் போன்ற நாடுகளில் அது நடக்கவே நடக்காது. இப்போ முஸ்தபா கமீனி இல்லாத பட்சத்தில் அந்த அரசாங்கமே ஆட்டோ மோடுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி ஆட்டோ மோட்ல ஓடிட்டு இருக்கு. IRGC கட்டுப்பாட்டில் முழுமையாக வந்துடுச்சு ஈரான். இப்போ முழுமையாக IRGC என்ன சொல்கிறதோ என்ன செய்கிறதோ அதை அரசாங்கம் நிறைவேற்றுகிறது. IRGCயோட இன்னைக்கு அவங்க போர் புரியும் தன்மை வந்து ஃபைட் டில் த எண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது முடிவை எட்டும் வரை போராடுவோம் என்ற ஒரு புள்ளிக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ அந்த புள்ளியை நோக்கி அவங்க போனப்புறம் இப்போ யார் பின்வாங்கிறதுன்ட்டு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. துபாய் ஏர்போர்ட், நான் காலைல வரும்போது நியூஸ், துபாய் ஏர்போர்ட் மூடப்பட்டுள்ளது. கார்கோ ஐலாண்டை இவங்க அடிச்சதுனால திருப்பி அவங்க வந்து ஃபுஜைரா துபாயில இருக்கக்கூடிய, துபாயில இருந்து ஒமனுக்கு வந்து எண்ணெய் பம்ப் செய்யக்கூடிய அந்த இதை தாக்குனாங்க ஃபுஜைராவை. ஓகே, நெக்ஸ்ட் ரஸ்தனூராவை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அராம்கோட இன்னொரு தாக்குதல்கள், அவங்க ட்ரோன் தாக்குதல்கள். எதற்கு எல்லாரும் கேட்கிற கேள்வி, ஏன் அமெரிக்காவில் ட்ரோன்களை கண்டுபிடிக்க முடியாதா, அதை தாக்க முடியாதா? அவங்களோட ஷஹீத் 136 ட்ரோன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது சுமார் ஒரு 11 அடி நீளம், 50 kg அளவுக்கான வெடிபொருளை எடுத்துட்டு செல்ல முடியும் அந்த ட்ரோன். பின்னாடி வந்து ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. அதுக்கு அது பறக்கக்கூடிய ஸ்பீடு வந்து 185 km/h. இவங்க அமெரிக்கா வச்சிருக்கிற ரேடார் எல்லாமே, அதாவது எது உள்ள வருதோ அதை கணிக்கக்கூடிய ரேடார்கள், அதை தாக்கக்கூடிய ரேடார் எல்லாமே என்ன ரேடார் தெரியுமா? சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக், பெலாஸ்டிக் மிசைல்கள், க்ரூஸ் மிசைல்கள், பிளேன்கள், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ், அதை கணிக்கிறதுக்கு, அது உள்ள வருதான்னு சொல்லி ஊடுருதான்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் அந்த ரேடார்கள் எக்யூப் செய்யப்பட்டிருக்கு. அந்த ஸ்பீட்ல வர பொருள் தான் அது வந்து காட்டுமே தவிர்த்து, ஏன்னா ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்வாங்க. பறவையும் பறக்குது, பிளேனும் பறக்குது, ரெண்டும் ஒரே டைம்ல கடிச்சுன்னா எது பறவை எது பிளேன் ரேடார் கண்டுபிடிக்க முடியும். சோ இந்த ஸ்பீடு கீழே இருந்தா இதெல்லாம் வந்து இந்த பறக்கும் பொருள் எல்லாம் நம்மளுக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதை எலிமினேட் பண்ணிடுவாங்க. அது ரேடார்ல ஃபீட் ஆகாது, காட்டாது. அதை வந்து சாதகமா பயன்படுத்தி தான் ஈரான் வந்து இந்த லோ ஃபிளைங், கீழே பறக்கக்கூடிய ட்ரோன்களை 185 km/h பறக்கக்கூடிய ஷஹீத் 136 ட்ரோன்களை வந்து பயன்படுத்துறாங்க. அது கிட்ட போன அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி ஒரு ட்ரோன் வந்து நம்மளை தாக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரியாக்ஷன் டைம் இல்லை.
ரெண்டாவது அவங்க முதல்ல பண்ண துல்லிய தாக்குதல் ஃபர்ஸ்ட் இதுல பண்ண தாக்குதல்ல அவங்க யூஸ் பண்ண அடிச்ச ரேடார் ஸ்டேஷன்ஸ் குறிப்பிட்டு கத்தார் அல்-உதைத் பேஸ்ல $1.1 பில்லியன் ஃபேஸ் டேரி ரேடார் அப்படின்வாங்க. 5000 மைல் வரைக்கும் என்ன வருதுன்னு சொல்லிட்டு அது கணிக்கக்கூடிய ரேடார். உலகத்திலேயே மிக குறைவான ரேடார்கள் தான் அது மாதிரி இருக்கு. அது கல்ஃப்ல அமெரிக்காவோட பேஸ்ல கட்டப்பட்டிருந்த ரேடார். அந்த ரேடார் அழித்த பிற்பாடு அந்த ரேடார் என்ன பண்ணுண்டான்னா ஒரு பிளேன் ஈரான்ல டேக் ஆஃப் ஆன உடனே அதை காட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு மெசைல் பறக்க ஆரம்பிக்கும் உடனே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ முன்கூட்டியே 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் ரியாக்ட் பண்றதுக்கு. அந்த ரேடாரை அழித்த பிற்பாடு இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற டைம் எவ்வளவு தெரியுங்களா? 30 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட் தான் அமெரிக்காவுக்கு டைம் கிடைக்குது ரியாக்ட் பண்றதுக்கு. 10 நிமிஷம் 15 நிமிஷம் எங்க, 30 செகண்ட் 60 செகண்ட் டைம் எங்க? இப்ப புரியுதா ஏன் முன்ன அதிகமான மெசைல்களை இஸ்ரேல் மேல அமெரிக்காவோட இடங்கள் மேல யூஸ் பண்ணாங்க, அதிகமான ட்ரோன்களை யூஸ் பண்ணாங்க, இப்ப கம்மியான ட்ரோன்களை ஏன் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு புரியுதா புரியலையா உங்களுக்கு? முன்ன அதிகமானது ஏன் யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடார்கள் எல்லாம் கணிக்கும் போது அந்த ரேடார்களுக்கு மிஞ்சின அளவுக்கான ட்ரோன்களையும் ஏவுகணையும் யூஸ் பண்ணாதான் அதால எதை தாக்கணும் எதை தகர்க்கணும்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடும் சொல்லிட்டு அதையே தாக்கி முடிச்சப்புறம் அதுக்கப்புறம் அமெரிக்கா எது வருதுன்னு சொல்லிட்டு கணிக்கக்கூடிய தன்மை குறைந்த பிற்பாடு அந்த அளவுக்கான ட்ரோன்களையும் அந்த அளவுக்கான மெசைல்களையும் அவங்க யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. 4 போடுற இடத்துல 1 போட்டா போதும். சோ ஈரானோட தாக்குதல் முறை மாறி இருப்பதால் ஈரான் தோத்து போயிட்டு தான் அர்த்தமும் இல்லை, இஸ்ரேல் ஜெயிச்சிட்டு தான் அர்த்தமும் இல்லை. அதை நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். சோ இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த போர் நீண்டுகிட்டே போறதால இது ஈரானுக்கு ஒரு விதமான ஆப்டிக்ஸ்னா மத்தவங்க பார்க்கும்போது ஈரானுக்கு ஏதோ சாதகமா தான் இந்த போர் அமைஞ்சிட்டு இருக்குன்ற மாதிரி தான் பாக்குறாங்க எல்லாருமே. என்னோட கண்ணோட்டமே பாத்தீங்கன்னா எக்கானமி ஆஃப் எஃபர்ட்ஸ் ஒரு போர்ல குறைந்த செலவில் நம் போரை முடிக்க வேண்டும் என்பதுதான் எல்லா நாட்டோட குறிக்கோளா இருக்கும். ஈரான் $1 செலவு பண்ற போது அமெரிக்கா $100 செலவு பண்ணுது. சோ எத்தனை நாள் இந்த போரை நீங்க நீடிக்க முடியும்? அதை யோசிச்சு பாருங்க. சோ நீடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கம்மி. ரெண்டாவது பீட் எக்ஸத் அவர் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காரு, வாய்க்கு வந்தபடி செயல்பட்டு இருக்காரு, பேசுறது எதுவுமே ஒரு ஒழுங்கா இல்லை. இன்னொரு பக்கம் ஜேடி வேன்ஸ் சொல்லியிருக்காரு வெள்ளை மாளிகைக்குள்ள அந்த ரூம்குள்ள நாங்க என்ன பேசுறோன்றதை வெளியே சொன்னா நான் உள்ள போக வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அப்போ ஜேடி வேன்ஸுக்கும் ட்ரம்ப்புக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளன என்று தெரிய வருது. இந்த போர் தொடரும் போது அடுத்தது என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னா ட்ரம்ப் ஒருவேளை இந்த போர் நீண்டு கொண்டே போனால் அமெரிக்கா உயிரிழப்புகள் அதிகமானா ஈராக்ல டேங்கர் அடிக்கப்பட்டது, அதுல எத்தனை பேர் செத்தாங்கன்னு இது வரைக்கும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. அமெரிக்க வீரர்கள் எத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் 20க்கும் மேற்பட்ட பலிகள் இருக்கும், உயிர் பலி. ஆல்ரெடி 7 பேர் இறந்துட்டாங்க, 114 பேர் காயம் அடைந்துள்ளார்கள். குவைத்ல ஒரு அமெரிக்க பேஸை தாக்குனது முதல் கொண்டு. ஸோ அதுல 8 பேர் உயிர் கவலைக்கிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பொழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க உயிர் சேதங்கள் அதிகமாகவே அதுக்கு பீட் எக்ஸத் என்ன சொல்லியிருக்காரு, இதையெல்லாம் நாம் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். என்னத்தை பொறுத்து? அமெரிக்க மக்கள் பொறுத்து கொள்வார்களா? அமெரிக்க பொருளாதாரம் பொறுத்து கொள்ளும் நிலையில் இருக்கிறதா? ஸோ அமெரிக்காவோட பொருளாதாரத்துக்கும் தாக்கு பிடிக்கிற தன்மை இல்லை, மக்களுக்கும் கோபம் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சைனாக்ஸ், அதாவது யூதர்கள் வழிபடும் ஸ்தலங்கள் மீது தாக்குதல்கள் அதிகமாயிட்டு இருக்கு அமெரிக்காக்குள்ளேயே. அமெரிக்கா ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்றவங்களே ட்ரம்ப் இன்னைக்கு வுட்ஸ்டாக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கிளாரி பெனட்னு இன்னொருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் ஓப்பனாவே ட்ரம்ப்பை எதிர்க்கிறாங்க இன்னைக்கு. அதே மாதிரி பழைய ஜான் போல்டன் சொல்லிட்டு ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், ட்ரம்ப்புக்கு பாதுகாப்பு அவரும் ட்ரம்ப்பை இந்த போர் தேவையில்லாத அமெரிக்காவை போர்ல ஆழ்த்திட்டா ட்ரம்ப்னு தான் சொல்லியிருக்காரு. அது இல்லாம ஜெஃப்ரி சாச், ஜான் மெர்ஷேமர், கர்னல் டக்ளஸ் மெக்ரகார், கர்னல் ஸ்காட் ரிட்டர், இவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா இது முடிவில்லா போராக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ட்ரம்ப் ஆழம் தெரியாம காலை வச்சுட்டாரு. மிக்க நன்றி சார், நேரில் பல்வேறு தகவலை பகிர்ந்து வைக்க நன்றி.